ஓம் சாந்தி. 21/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள். ஆத்ம அபிமானி நிலையிலிருந்து மிக கவனமா பாபாவோட முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உயிரோட்டம் உள்ள கலங்கரை விளக்காக இருக்கிறீங்க. இப்போ நம்ம அந்த லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறோம். கப்பல்லாம் அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்து தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி வழிகாட்டியாக இருக்கிறோம். உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்கா நம்ம இப்போ இருக்கிறோம்னு சொல்கிறாரு. நம்மளை பார்த்து தான் எல்லாரும் கடவுளை நோக்கி வரணும். நம்ம எல்லாருக்கும் கடவுளை பிரத்யட்சம் பண்ணுற ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு. சரியான பாதையை தேடி எல்லாரும் வரணும். நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும். நீங்கள் எல்லாருக்குமே கடவுள் யாரு, அவருடைய அறிமுகத்தை சொல்லணுன்றாரு. வீட்டுக்கு வழி சொல்லணும். மேலும் முக்தி எப்படி அடையணும், வீட்டுக்கு பரந்தாமத்துக்கு வழி சொல்லணும்னு சொல்றாரு. கேள்வி: இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன் மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்க போகிறார்கள்? எப்படி சேவை நடக்கும், என்ன ஆகும், அப்படிலாம் நம்ம குழம்பிட்டு இருக்கிறோம்ல. பாபா சொல்றாரு, இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன் படி எந்த விதி மூலம் நிறைய பேர் வரப்போறாங்க, சந்திக்க போறாங்க பாபாவைனா பதில்: இன்னும் போக போக நீங்க பிரம்மகுமார் குமாரிகள்கிட்ட சென்றீர்கள் என்றால் இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த சமிஞ்சை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும். குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சி தான் கிடைக்கிறது. எப்படி ஆரம்பத்துல காட்சியினுடைய நடிப்பு நடந்ததோ அது போல கடைசியிலும் கூட நடக்க போகிறது சொல்லி பாபா சொல்றாரு. இன்னும் போக போக அவங்கவுங்க வீட்லயே நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கும். இங்க போங்க, இங்க போனீங்கன்னா நீங்க பிகேஸ்ட போனீங்கன்னா நீங்க வைகுண்டத்துக்கு இளவரசராக ஆயிடுவீங்க, அதுக்காக நாணம் கொடுப்பாங்க சொல்லி டைரக்ஷன் கிடைக்கும், காட்சி கிடைக்கும். பிரம்மாவனுடைய காட்சியும் ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியும் கிடைக்கும். ஆரம்பத்துல இப்படிதான் எல்லாருக்கும் காட்சி கிடைச்சி வந்தாங்க பாபாவை சந்திக்க. அது மாதிரி இன்னும் போக போக கடைசியில வருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை குழந்தைகளிடம் இப்போ கேட்குறாரு, அனைவரிடமும் கேட்க முடியாது தானே, அதனால நளினி குழந்தையிடம் கேட்கின்றேன். நளினி குழந்தைகிட்ட அவங்க ஒரு சிஸ்டர், அவங்கள்ட்ட கேட்குறாரு, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லி பாபா கேட்குறாரு. யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள் சொல்லி பாபா நளினி சிஸ்டரை கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, பாபாவினுடைய நினைவில் உட்கார்ந்துருக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. பாபாவினுடைய நினைவில் மட்டும் உட்கார்ந்துருக்கிறீங்களா அல்லது இன்னும் வேற ஏதாவது நினைவு இருக்கிறதான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. பாபாவினுடைய நினைவின் மூலம்தான் பாவங்கள் விநாசமாகும். இன்னும் வேற ஏதாவது நினைவு செய்யறீங்கன்னா என்ன ஆகும்? பாபா கேட்குறாரு. இது புத்தியினுடைய வேலை அல்லவா? இது புத்தியினுடைய வேலை தானே. புத்தி எதையாவது நினைச்சிட்டு இருக்கிறது தான் புத்தியோட வேலை. அதுவே பாபாவை நினைச்சா பாவாழின்னு சொல்லி சொல்றாரு. ஆத்மாக்களாகிய நாம் இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும். எனவே வீட்டையும் நினைவு செய்யணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா மட்டும் நினைக்க கூடாது, கூடவே பரந்தாமத்தையும் நினைக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரெண்டையுமே நினைச்சாதான் நம்ம வீட்டுக்கு போகணும். நல்லது, வேற என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்குறாரு. என்ன வீட்டுக்கு சென்று அமர்ந்து கொள்ள வேண்டுமா? சரி, அதோட பரந்தாமம் போயிட்டு சாந்திதாமம் போயிட்டு உட்காந்துருந்தானா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விஷ்ணுவிற்கு சுயதர்ஷன சக்கரம் காட்டுகிறாங்க இல்லையா, அதனுடைய அர்த்தத்தையும் பாபா இப்போது நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. நம்மளை சுயதர்ஷன சக்கரமும் சுத்த வைக்கிறாரு. பாபாவும் நினைக்கணும், பரந்தாமத்தையும் நினைக்கணும், சுயதர்ஷன சக்கரத்தையும் சுத்தணும், அப்போ ஆஸ்தியையும் நினைக்கணும். இதை இதோட அர்த்தம் கூட நமக்கு புரிய வச்சிருக்காரு. சுயதர்ஷன சக்கரம்னா என்ன? சுயம் என்றால் ஆத்மாவின் தரிசனம் என்றாகிறது. சுய தரிசன சக்கரம். சுய தர்ஷன்னா ஆத்மாவினுடைய, சுயம்னா ஆத்மா, ஆத்மாவினுடைய தரிசனம் என்றாகிறது. அதனாலதான் சுய தர்சனம் என்றாகிறது. 84 அப்புறம் சக்கரன்றது எதை சொல்றாருன்னா 84 பிறகு நம்ம சுற்றி வந்த சக்கரம் ஆகும். இதைதான் சுயதர்சன சக்கரம் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே அந்த சக்கரத்தையும் நீங்க சுற்ற வேண்டும். நம்ம 84 பிறவி எப்படி இருந்தோம், அனாதியில எப்படி இருந்தோம், ஆதியில, அப்புறம் துவாபர யுகத்துல நமக்கு பூஜைக்குரிய சொரூபம் இருக்கு. அப்புறம் விதவிதமான பிறவி கடந்து நம்ம இப்ப பிராமணனாகி அப்புறம் ஃபரிஸ்தாவாக போறோம். திரும்ப நம்ம புள்ளியா பறந்தாம போயிடுவோம். இதுதான் சுயதர்ஷன சக்கரம். இந்த சக்கரத்தையும் சுற்றணுன்றாரு.
நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றிவிட்டு வீட்டுக்கு செல்வோம் என்பதையும் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நமக்கு தான் இந்த ஞானமே இருக்குது. பாபா சொல்லி தான் நமக்கே தெரியும். நம்ம 84 பிறவி முடிச்சுட்டு இந்த கடைசி பிறவி முடிச்சு பாபாட்ட வீட்டுக்கு போயிடுவோம். இது உங்களுக்கு தான் தெரியுன்றாரு. பிறகு அங்கிருந்து சத்தியுகத்திற்கு நம்ம நடிக்க திரும்ப வருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் திரும்ப சுத்துவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. விஷ்ணுவிற்கு எந்த சக்கரமும் கிடையாது. ஆனா பக்தி மார்க்கத்துல விஷ்ணு கையில 4 கை காமிச்சிருப்பாங்க. அதுல சங்கு, சக்கரம், அந்த தாமரை அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா, கதாயுதம் இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்காக காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம சங்கு மூலமா ஞான சங்கு ஊதுறோம், ஞானத்தை எல்லாருக்கும் சொல்றோம் இல்லையா, அது எங்கெங்கயோ போகுது. இந்த ஞானம் நம்ம ஊதுறது போகணும், தூரம் தூரம் கேட்கணும். அதான் சங்கொலி எழுப்புங்கன்றாரு. ஞானத்தை அந்த மாதிரி சொல்லுங்க, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அதே மாதிரி சக்கரம் சுத்துங்கன்னா இந்த 84 பிறவி சக்கரத்தை சுத்துறது தான் அவர் கையில சக்கரமா காமிச்சுக்கிறாங்க. அவரும் சத்தியுகத்தின் தேவதை ஆவார். விஷ்ணு சத்தியுகத்தினுடைய தேவதை. அவர் லட்சுமி நாராயணோட இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. அதனாலதான் 4 கைகள் காமிச்சிருக்காங்க. லட்சுமி நாராயணவங்க சத்தியுகத்தினுடைய தேவதை. விஷ்ணுபுரி என்று சொல்லுங்கள், அல்லது லட்சுமி நாராயணபுரின்னு கூட சொல்லுங்க, அல்லது சொர்க்கம்ட்டு கூட சொல்லுங்க, எல்லாமே ஒண்ணுதான் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாமே சரிதான். சொர்க்கத்துல லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் தான் இருந்தது ஒரு காலத்துல. ஒருவேளை ராதே கிருஷ்ணனுடைய ராஜ்யம்ட்டு நீங்க சொன்னா அது தவறு செய்கிறார்கள் என்பதாகும் சொல்லி சொல்றாரு. ராதே கிருஷ்ணருடைய ராஜ்யம்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ராதே கிருஷ்ணனுடைய ராஜ்யம் என்பதே இருப்பதில்லை. ஏனென்றால் இருவருமே தனித்தனி ராஜ்யத்தின் இளவரசன் இளவரசி ஆவாங்க சொல்லி பாபா சொல்றாரு. ராதே ஒரு ராஜ்யம், கிருஷ்ணர் இன்னொரு ராஜ்யத்துல இருக்காங்க. 2 பேரும் வேற வேற ராஜ்யத்துல இருந்து இளவரசன் இளவரசியா இருக்கிறாங்க. சின்ன பசங்களா வாழ்ந்துட்டு இருக்கும் போது அப்புறம் 2 பேருக்கும் சுயம்பரம் ஆன பிறகுதான், இது ராஜ்யத்தின் எஜமானர்களாக சுயம்பரத்திற்கு பிறகுதான் அவங்க ஆவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் 2 பேருக்கும் சுயம்பரம் நடக்கும்போது அவங்க ஒரு ராஜ்யத்தினுடைய எஜமானர்களா ஆயிடுறாங்க. அதனால லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் தான் சொல்லப்படுது. ஆனா ராதே கிருஷ்ணருடைய ராஜ்யம்ட்டு சொல்லக்கூடாதுன்றாரு. ஆக விஷ்ணுவிற்கு காட்டப்பட்டுள்ள இந்த சக்கரம் உங்களுடையதாகும். அப்ப விஷ்ணு கையில காமிச்சிருக்கிற அந்த சக்கரமே உங்களோடதுதான். நீங்க தானே இப்ப சுத்தி சுத்தி அந்த விஷ்ணுவா மாறுறீங்கன்றார். எனவே இங்கே நீங்கள் அமரும் போது அமைதியாக மட்டும் அமரக்கூடாது. இப்ப சென்டருக்கு வரோம்னா சும்மா நம்மளும் உட்காந்து இங்க எல்லா இடத்துலயும் கதா கால பிச்சேபம் கேட்கற மாதிரி உட்காந்துருக்கூடாது. நம்ம உட்காந்து பாபா நினைவுல இருக்கணும், பாபாவும் நினைக்கணும், பரந்தாமத்தை நினைக்கணும், ஆஸ்தியையும் சொர்க்கத்தையும் நினைவு பண்ணணும், ஆஸ்தியையும் நினைவு செய்யணும். சும்மா உட்காந்துருக்கூடாதுன்றார். அதற்கு தான் இந்த சக்கரம் ஆகும். அதுக்கு தான் இந்த சக்கரம்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், அதை நினைவு பண்ணுங்கன்றாரு. சென்டர்ல உட்காந்தா இதெல்லாம் செய்யணும். நீங்கள் கலங்கரை விளக்காகவும் இப்ப இருக்கிறீங்க. நீங்க ஒரு லைட் ஹவுஸ், நடமாடும் நூலகம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நம்ம நடமாடும் லைட் ஹவுஸ் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் பாபா ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒரு கண்ணுல சாந்தி தாமம், ஒரு கண்ணுல சுகதாமம் தெரியணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. நீங்க பேசுகின்ற நடக்கின்ற லைட் ஹவுஸ், நீங்க கலங்கரை விளக்காவீர்கள் சொல்லி சொல்றாரு. உங்க ஒரு கண்ணுல சாந்தி தாமம் தெரியணும், ஒரு கண்ணுல சுகதாமம் சொர்க்கம் தெரியணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இரண்டையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது. நீங்க நினைவு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க 2 கண்லயும் அது தெரியுன்றாரு. நினைவின் மூலம் பாவம் அழிய வேண்டும். பாபா நினைச்சு நினைச்சு நம்ம பாவம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. வீட்டை நினைவு செய்வதன் மூலம்தான் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள். பிறகு சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றார். நம்ம அப்படியே பாபாவையும் பரந்தாமத்தையும் நினைச்சு நினைச்சு நம்ம அங்கேயே போயிடுவோம். அப்புறம் திரும்பவும் நம்ம நடிக்க வர்றதுனால அந்த சக்கரத்தையும் சுயதர்சன சக்கரத்தையும் நினைவு செய்யணும்னு சொல்றாரு. இந்த முழு சக்கரத்தின் ஞானம் உங்களுக்கு தான் இருக்கிறது. உலகத்துல வேற யாருக்குமே இதெல்லாம் தெரியாது. 84 பிறவிகளின் சக்கரத்தை நீங்க இப்ப சுற்றி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம இந்த கடைசி பிறவி வந்துட்டோம்ல, நடிச்சு மறுபிறவி எடுத்து இந்த இப்ப சுத்தி வந்துட்டோம், கடைசியில இருக்கிறோம். இப்போது இந்த கடைசி பிறவி மரண லோகத்தில் ஆகும். சொர்க்க லோகத்துல நம்மளை விட்டாரு, நம்ம அப்படியே இறங்கி இறங்கி கடைசி பிறவி மரண லோகத்துல இப்ப இருக்கிறோம். புதிய உலகத்தில் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. புதிய உலகம்ன்றது சொர்க்கலோகம், அமரலோகம். அங்க ஆத்மா அழிவில்லாம இருப்பாங்க. எல்லாருக்குமே அவங்க ஆத்மான்ற உணர்வு இருக்கும். அதனால அவங்களாம் அமரர்ன்ட்டு சொல்லப்படுறாங்க. அமரர் என்றால் நீங்கள் எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆத்மா நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம். சரீரம் தான் அழியுது, வேற 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 சரீரம் ட்ரெஸ் மாதிரி மாட்டிட்டு இருக்கிறோம். ஆனா ஆத்மா நம்ம அழியறது இல்லை இல்லையா. அதனாலதான் சின்ன குழந்தை பிறந்தாலும் போய் சொல்லுதுல, நான் போன ஜென்மத்துல இந்த இடத்துல பிறந்திருந்தேன், இவங்க வீட்டுல இவருக்கு நான் மனைவியா இருந்தேன்னு சொல்லுது ஒரு குழந்தை. அப்ப அந்த ஆத்மா அழியல தானே, அது அமரரா இருக்குது இல்ல. அதுக்கு போன ஜென்மத்துல என்ன நடந்தது கூட ஞாபகம் இருக்குது. அதனால ஆத்மா எப்பயுமே அமரரா தான் இருக்குது. அதனாலதான் சிரஞ்சீவி இதெல்லாம் சொல்லுவாங்க.
நிறைய ஆத்மாக்கள் இந்த அஸ்வத்தாமன்லாம் உயிரோட இருக்கிறாரு. அஸ்வத்தாமன்லாம் உடம்போடலாம் உயிரோட இல்ல. இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஆத்மாவுக்கு அழிவு இல்லன்றது தான் அந்த மாரி சொல்லிட்டாங்க. அமரர் என்றால் நீங்க எப்போதுமே வாழ்ந்து கொண்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஒருபோதும் இறப்பதில்லை. ஆத்மா எப்போதும் சாகறதில்ல. உடல் தான் அழியுதே தவிர, அது வேற வேற உடல் எடுத்துக்கிட்டே இருக்குது ஆத்மா. இங்க இருந்து இருந்து திடீரென்று மரணம் சம்பவித்து விடுகிறது. இங்க கலியுகத்துல நம்ம நடிச்சு நடிச்சு திடீர்னு பார்த்தோன்னா திடீர்னு மரணம் வந்துருது. திடீர்னு ஹார்ட் அட்டாக். அது அந்த கலியுகத்துல ஆயுளே பார்த்தீங்கன்னா கம்மி தான், 40 வயசு தான். இங்க நம்ம எடுக்கிறதும் 42 பிறவி எடுக்கிறோம். அதுலயும் ஒரு ஒரு பிறவிலையும் ஒரு அல்பாயுஸ்ல அப்படியே நம்ம இறந்து இறந்து மறுபிறவி எடுத்து வந்திருப்போம். நிறைய பாவங்களும் செஞ்சிருப்போம். கலியுகத்துல தான் அதிக பாவங்களே நடக்குது. ஏன்னா அந்த 5 விகாரங்களும் அதிகமா ஆகுறதுனால அதுவும் இப்ப ரொம்ப கலியுக கடைசின்றதுனால பாவங்கள் அதிகமா செய்றாங்க. பாபா சொல்றாரு இங்க இருந்து இருந்து திடீர்னு மரணம்லாம் வந்துருதுன்றாரு. வியாதிகள் ஏற்படுது. அதனாலதான் நேற்று பார்த்தோம் இன்னைக்கு இல்லைன்னா வியாதி ஏதாவது வந்துருதுன்னு சொல்லி சொல்றாரு. அங்கேயே இறப்பதற்கான பயமே இருப்பதில்லை. சொர்க்கத்துல அந்த மாதிரி வியாதி எல்லாம் கிடையாது. கொசு கூட இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, கோர்ட் இருக்காது, அங்க சிறை தண்டனை, ஜெயில்லாம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்க சந்தோஷமா இருப்பீங்க. அங்க இறப்பதற்கான பயமே இருக்காது. ஏன்னா அது அமரலோகம் ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க ஆத்மா அழிவற்றது. ஆத்ம உணர்வுல எல்லாருமே நடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால அங்க அமரலோகம் சொல்லப்படுது. நீங்க வயதானவர்களாகி விடுகிறீர்கள் என்றால் கூட நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று பிரவேசிப்போம் என்ற ஞானம் அங்க சொர்க்கத்துல இருக்குது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா வயசாயிடுச்சுன்னா 150 வயசு கழிச்சுதான் அந்த உடலை விட்டு தேவதைகள் வேற உடல் எடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். வேற ஒரு கர்ப்ப மாளிகையில நம்ம பிரவேசிக்க போறோம்ன்ற காட்சி கிடைக்கும். அப்புறம் அந்த உடலை விட்டுட்டு அவங்க போவாங்க. அந்த ஞானமும் அவங்களுக்கு இருக்கும். இப்போது கர்ப்ப சிறைக்கு செல்கிறார்கள். ஆனா இப்ப பாருங்க கலியுகத்துல யாராவது இறந்தா உடனே போய் ஏதோ ஒரு கர்ப்பிணி வயித்துல அந்த ஆத்மா பூந்துரும். போகும்போது அந்த ஆத்மா கர்ப்ப சிறை மாதிரி அது. ஏன்னா 10 மாசம் இங்க தண்டனை தானே. அந்த வயித்துல மாளிகை மாதிரி இருக்காது, சிறை மாதிரி இருக்கும். அந்த ஃபுல்லா அந்த இருட்டுல இருட்டுல அந்த குழந்தை படாத பாடு படும். அந்த ஆத்மா படாத பாடு படுது. அதோட வேற பாபா பழைய ஜென்மத்தினுடைய அந்த நம்ம செய்த தவறு பாவங்கள் எல்லாம் காட்சியா காட்சியா காட்டுறாரு. அந்த ஆத்மாவுக்கு காட்டுறாரு கர்ப்பத்துல இருக்கும்போது. அது காட்சி கிடைக்க கிடைக்க அது கத்துது கதறுது. அதனால அது சிறையா இருக்குது. கர்ப்ப சிறையா இங்க இருக்குது. இங்க வெளியிலயும் சிறை இருக்குது, ஜெயில் இருக்குது, கோர்ட்டு, சிறை இதெல்லாம் வெளியிலயும் இருக்குது. அம்மா வயிறும் ஒரு கர்ப்ப சிறையா தான் இங்க கலியுகத்துல இருக்குது. அதே சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா கர்ப்ப மாளிகை தான். அங்க அந்த கோர்ட்டு, ஜெயில் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. அங்க கர்ப்ப மாளிகை இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அங்கே தண்டனை அனுபவிக்க பாவமே செய்ய மாட்டாங்க யாரும். அங்க பாவமே செய்வதில்லை. இங்கே பாவம் செய்யறாங்க இல்லையா, அந்த காரணத்தினாலதான் தண்டனை அனுபவித்து விட்டு வெளியே வருகிறார்கள் எனும்போது மீண்டும் பாவம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, அந்த உள்ளார இருந்துட்டு இந்த கர்ப்ப சிறையில இருந்து தண்டனை எல்லாம் அனுபவிச்சுதான் அந்த ஆத்மா வெளியே வருது. காட்சி காமிச்சு காமிச்சு தண்டனை கொடுக்குறாரு. அப்படியும் வெளியே நான் செய்ய மாட்டேன், நான் இனிமே தப்பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வர அந்த குழந்தை திரும்ப பழையபடி தவறு செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு. இது பாவாத்மாக்களின் உலகமாகும். ஏன்னா எல்லாரையும் பார்த்து எல்லாரும் கத்துக்கிட்டு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. இது பாவாத்மாக்கள் உலகம்ன்றாரு. இங்கே துக்கம் தான் ஏற்படுகிறது. இங்க எல்லாருக்கும் துக்கம் தான். அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இருக்காது. சொர்க்கத்துல துக்கம்னா என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. எனவே ஒரு கண்ணில் சாந்தி தாமும் மற்றொரு கண்ணில் சொர்க்கத்தையும் இப்ப வையுங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்கள் பிறவிகளாக ஜபம் தவம் போன்றவற்றெல்லாம் செய்து வந்துள்ளீர்கள். நீங்க பக்தி பிறவியா பண்ணிதான் வந்திருக்கிறீங்க. ஆனால் அது ஞானம் இல்லை அல்லவா. அதனால அது ஞானம் கிடையாது, அது பக்தி. ஜபம் தவம் எல்லாம் பக்தி ஆகும். அதில் நீங்கள் அப்படி சதோ பிரதானமாக ஆவதற்கு எந்த யுக்தியுமே கிடைப்பதில்லை. இப்ப நம்ம பக்தி செய்யறோம், ஜபம் செய்யறோம், தவம் செய்யறோம், காட்டுக்கு போய் உட்காந்து தவம் எல்லாம் பண்றோம்னாலும் அதுல நமக்கு எந்த யுக்தியுமே கிடைக்காது. தூய்மை ஆகிறதுக்கான யுக்தியே கிடைக்காது. ஏன்னா 5 விகாரமே போகாது. எங்க போய் உக்காந்தாலும் கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஆடிச்சான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எங்க போனாலும் நம்மள புடிச்ச பீடையே விடாது. ஏன்னா அந்த 5 விகாரம் நமக்குள்ள தானே இருக்குது. எங்க போனாலும் நிம்மதியே இருக்காது. ஏன்னா நம்மளாலேயே பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம மனசு நிம்மதியாவே இருக்க மாட்டோம். அதனாலதான் எந்த இடத்துலயும் நிம்மதியே நமக்கு கிடைக்காது. நம்ம என்ன சொல்லுவோம், எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருப்போம். நான் அங்க போனேன், என்னை இவங்க மதிக்கல, அவங்க பண்ணல, எது பண்ணணும். ஆனா உண்மையில காரணம் நமக்குள்ளார நிம்மதி இல்லை, அகத்துல நிம்மதி இல்லை, அப்ப புறத்துலயும் நிம்மதி இருக்காது. ஆனா நான் ஆத்துமா சாந்த சுரூபமானவன்ட்டு நம்மளே நாமே சாந்தி பண்ணிக்கும் போது, பாபாவை நினைக்கும் போது நமக்குள்ளார அமைதி நிரம்பும். அப்ப எங்க இருந்தாலும் நம்மளால அமைதியா இருக்க முடியும்.
ஆனா பக்தியில இந்த யுக்திலாம் கிடைக்கிறது இல்ல சொல்லி சொல்றாரு. இது யாருமே தெரிஞ்சிருக்கல. பக்தியில இது யாருக்குமே தெரியாது. கேட்டிருக்கிறோம். அவ்வளவுதான் கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம். தேகம் உட்பட நம்ம கேட்டுக்கிறோம். கிருஷ்ண பகவானுடைய மகா வாக்கியம். இது இது வந்து கீதையின் வார்த்தைகள் என்ன இருக்கிறதோ அத அப்படியே படிச்சு சொல்றாங்க. அதையும் எல்லாரும் நம்புறாங்க. தேகத்தை உட்பட சொல்லி சொல்றாங்க. நீங்கள் அப்படி ஆகுங்கள்ன்ட்டு சொல்றதில்ல. கிருஷ்ணர் மாரி ஆகுங்கன்ட்டு யாரும் சொல்றதில்ல. பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்க வந்தபோது இப்படி சொல்லிவிட்டு சென்றுள்ளார் என்று மட்டும் படிக்கிறாங்க. அதுல படிக்கிறாங்க. பதித்த பாவனரே வாருங்கள் நம்ம கூப்பிட்டோம். கடவுளே வந்தாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் போது தேவதை ஆகுங்க, தேவதை மாதிரி ஆகுங்கன்ட்டு சொல்லிட்டு போனாங்க. பகவான் சொன்னாருன்ட்டு சொல்லி படிக்கிறாங்க. கீதையில் பரம்பிதா பரமாத்மா என்பதற்கு பதிலாக கிருஷ்ணரோட பெயரை போட்டுட்டாங்க. அவ்வளவுதான். அதனாலதான் பிரச்சனையே. கிருஷ்ணர் என்பவர் ரதி தான் அல்லவா, சாரதி தான் அவரு. அவருக்குன்னு ரதம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணருக்கு ரதம் இருக்குது. அவருக்கு ரதம் வேண்டுமா என்ன? ஆனா சிவபாபாவுக்கு தான் ரதம் இல்லை. அதனாலதான் அவர் வேற ரதத்துல வராரு. கிருஷ்ணருக்கு ஆல்ரெடி உடம்பு இருக்கு இல்லையா? அவருக்கு உடம்பு வேண்டுமா என்ன? அவரே தேகதாரி தானே. கிருஷ்ணருடைய பெயரை யார் வைச்சாங்க? பிறந்த 6ஆம் நாள் வருகிறது என்றால் அனைவருக்கும் பெயர் வைக்கிறாங்க அல்லவா? இப்போ 6 நாள் ஆனவுடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. பாபாவை வெறுமனே சிவன் என்றுதான் சொல்லப்படுகிறது. நம்ம சிவபாபாவை நம்ம சிவன் தான் சொல்லி சொல்றோம். அவருக்கு பேரு. ஆத்மாக்களாகிய நீங்க பிறப்பிறப்புல வர்றீங்க. அதனால சரீரத்தினோட பெயர் மாறிக்கிட்டே இருக்குது. கிருஷ்ணர் கூட அவரோட முதல் ஜென்மத்துல அவரோட பேரு கிருஷ்ணர். அடுத்தடுத்த ஜென்மத்துல அவரோட பேர் மாறிட்டே வருது. கடைசி ஜென்மம் வரைக்கும் 84 பிறவி எடுக்கிறாரு. 84வது பிறவில அவருக்கு லேக்ராஜ்ன்ட்டு பேர் இருக்கு. பாருங்க, அவர் பேர் மாறுது. நம்ம பிறப்பிறப்புல வர்றதுனால சரீரத்தினோட பேரு மாறுது. ஆனா சிவபாபாவுக்கு பிறப்பிறப்புல வர்றதே இல்லை. அதனால அவர் பேர் எப்பவுமே சிவன் தான். எப்பயுமே அவர் பேரு சிவனேன்னு இருக்கிறாரு. அவர் எப்போதுமே சிவனே ஆவார். புள்ளி வைக்கிறாங்கனாலே சிவம்ட்டு சொல்லுவாங்க. புள்ளி வச்சு சிவம் சொல்லி சொல்லுவாங்க. புள்ளியான ஆத்மா முற்றிலும் இப்ப சூட்சமமா இருக்கிறது. ஆத்மா கண்ணுக்கே தெரியாது. ஆத்மா தான் எல்லா காரியமும் செய்து அந்த உடல் மூலமா செய்யுது. வேற யாரும் செய்யறது, அந்த உடம்பு செய்யறது இல்ல. உடல் அழிஞ்சிருது, மண்ணில கொண்டு போய் புதைச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. ஆனா ஆத்மா தான் முற்றிலும் சூட்சமமா அந்த உடல்ல இருந்து நடிப்பு நடிக்குது. ஒருவேளை ஆத்மாவின் காட்சி ஏற்பட்டா கூட யாருக்குமே புரியாது இல்லையா? யாருக்கும் எப்படியாவது புரியுமா? புள்ளியா காட்சி கிடைக்குதுன்னா புரியுமா உங்களுக்கு? இதே தேவியை பார்த்தா குஷி ஆயிடுறாங்க. ஏதோ இப்போ ஒரு காளியோட காட்சி, ஒரு லட்சுமியோட காட்சி கிடைச்சா உடனே குஷி ஆயிடுறாங்க இல்லையா? நல்லது. பிறகு என்ன பலன்? எதுவும் இல்லை. சரி, இப்ப காட்சி கிடைச்சு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. சரி, உங்களுக்கு முன்னாடி ஒரு காட்சி கிடைக்குது. ஒரு நாராயணனோட காட்சியே கிடைக்குது. சரி, அதனால என்ன இப்ப? பிறகு என்ன பலன்? எதுவுமே இல்லை. அதால உங்களுக்கு பிறப்பிறப்பு இல்லாம ஆக போகுதா? இல்ல உங்க கஷ்டம் தான் ஏதாவது தீர போகுதா? ஒண்ணும் கிடையாது. காட்சி மட்டும் கிடைக்கும். மறுநாள்ல இருந்து எப்பயும் போல நம்ம கஷ்டத்துல நம்ம என்ன கடன் வாங்கி வச்சோமோ அந்த கடன்காரன் நிப்பாங்க. வேற ஏதாவது பிரச்சனை, வேற ஏதாவது நம்ம பயப்படுறது, நம்ம உடம்புல நோய் ஏதாவது போக போதா? எதுவும் போக போறதில்ல. காட்சி மட்டும் தான் கிடைக்கும். பக்தியில இதை தான் நம்பி அந்த அல்ப கால ஆசைக்காக அந்த கோயிலுக்கெல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சி கிடைக்கணும்ன்ற ஆசை, அவ்வளவுதான். அந்த காட்சியால ஒண்ணுமே பலனே இல்லை, அர்த்தமே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வெறுமனே பிடிவாதமாக பக்தி செய்தார்கள், தரிசனமும் செய்தார்கள் என்றால் அதிலேயே குஷியாகி விடுகிறார்கள். பாருங்க, இந்த பக்தர்கள் பக்தி பண்றாங்க பிடிவாதமா. ஏதோ ஒரு காட்சி கிடைக்குதுன்னா அதிலே குஷியாயிடுறாங்க. அம்மா தாயே எனக்கு காட்சி காமிச்சிட்டா அப்படின்ட்டு ஒரே குஷியாயிடுறாங்க. மற்றபடி முக்தி, ஜீவன் முக்தியின் விஷயமே கிடையாது. மற்றபடி இந்த பிறப்பிறப்புல இருந்து தப்பிக்கணும், இங்க இருந்து ஓடணும், எப்படியாவது நமக்கு இந்த பிறவியோட முடிஞ்சிடணும், முக்தி அடையணும், இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியல. அவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கேயோ இது ஞான மார்க்கமாகும். இங்கே குறிப்பாக பிரம்மாவின் காட்சி ஏற்படுகிறது. இங்க வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் வர்றவங்களுக்கெல்லாம் பிரம்மாவோட காட்சி ஏற்பட்டது. அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணருடையதும் ஏற்படலாம் சொல்லி சொல்றாரு. இந்த பிரம்மாவிடம் சென்றீங்க என்றால் நீங்க கிருஷ்ணபுரிக்கு அல்லது வைகுண்டத்திற்கு செல்லலாம்ட்டு சொல்லுவாங்க. காட்சியில அந்த மாதிரி அசரீரி குரல் கேட்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. லட்சுமி நாராயணனுடைய காட்சி கூட ஏற்படலாம். சில பேருக்கு பிரம்மாவோட காட்சி கிடைக்கும். சில பேருக்கு ஸ்ரீகிருஷ்ணர் காட்சி கிடைக்குது. சில பேருக்கு லட்சுமி நாராயணனுடைய காட்சி கூட ஏற்படலாம். காட்சி கிடைத்து விட்டால் சத்கதி அடைந்து விட்டோம் என்பதெல்லாம் கிடையாது. சில பேருக்கு கனவுல வராங்க, கனவுல சாமி வருது, இல்ல காட்சியாவே உட்காந்து தியானத்துல இருக்கும்போது கிடைக்குதுன்னா உடனே அதால அவங்க முக்தி அடைஞ்சிட்டாங்க, சத்கதிக்கு அடைஞ்சிட்டாங்க, கடவுளே அடைஞ்சிட்டாங்கன்னா கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க செல்லுங்கள்ட்டு சமிக்ஞை மட்டும் கிடைக்கிறது. இங்க போங்க, அவ்வளவுதான். ஒரு சமிக்ஞை கிடைக்குது. அங்க போனீங்கன்னா உங்களுக்கு
நல்ல வழி கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. அவ்வளவுதான். இன்னும் போக போக நிறைய பேருக்கு காட்சி கிடைக்கும், வழியும் கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய திருமூர்த்தி சித்திரம் கூட நாளடைகளெல்லாம் வருகிறது. பிரம்மா குமாரிகளின் பெயரும் இப்ப வருகிறது. எனவே பிரம்மாவின் காட்சி தான் ஏற்படும். இப்ப பேப்பர்லலாம் கூட திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கருடைய சித்திரம் வருது. பிரம்மா குமாரிகள் பெயர் கூட இப்ப பிரசித்தமாகுது. அதனால எல்லாருக்கும் பிரம்மாவோட காட்சி தான் கிடைக்கும். இவரிடம் செல்வதன் மூலம் உங்களுக்கு இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானமே கிடைக்கும்ட்டு காட்சி கிடைக்கும்ன்றாரு. எப்படி அர்ஜுனனுக்கு பிரம்மா பாபாவுக்கு ஃபர்ஸ்ட் விஷ்ணுவோட காட்சி கிடைச்சது, அப்புறம் மற்றும் விநாசத்தின் காட்சி கிடைச்சதோ அது போல இப்ப போக போக கடைசியில எல்லாருக்கும் காட்சி கிடைச்சி சென்டருக்கு வருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் என்று இப்ப பாபா சொல்றாரு. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க முதல்ல மாறணும். நீங்க எப்பயும் போல இருக்கக்கூடாது. ஊரோட ஒத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காது. நீங்க தாமரை மலருக்கு சமமா ஆகணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க வீட்டுல இருந்தாலும் சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மாதிரி பாபாவை நோக்கி மலர்ந்து இருக்கணும். பாபா நினைவுலே இருக்கணும். சாட்சியா இருந்து அவரை மாதிரியே நேத்து சொன்னார்ல, பாபா மாதிரியே ஆயிடுங்கன்னு சொல்லி சொன்னார் முந்தா நேத்து முரளியில. நீங்க என்ன மாதிரியே ஆயிடுவீங்க, ஞானத்தை தாரணை செய்ய செய்ய எனக்கு சமானமாயிடுவீங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி நம்ம ஆகணும். ஆனால் நீங்கள் நிலையாக அப்படி இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. எப்பவுமே பாபா நினைவுல தாமரை மலர் மாதிரி இருக்கிறதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. சில டைம்ல அப்படியே கலியுக வாழ்க்கையை வாழற மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. பக்தி பண்ணிட்டு இருப்பீங்க, பழையபடியே அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நிலையா எங்கேயாவது பிகேவா நிலையா இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையினால் விஷ்ணுவிற்கு அலங்காரத்தை கொடுத்து விட்டார்கள். நீங்க நிலையா இல்லாதனாலதான் உங்களுக்கு அந்த சுயதர்சன சக்கரமும் சங்கும் கையில கொடுத்து வரைஞ்சிருப்பாங்கல்ல படம், எல்லா பிகேஸ் மூஞ்சியும் வரைஞ்சி சங்கு சக்கரம் வரைஞ்சி வச்சிருந்துருப்பாங்க. ஆனா ஏன் உங்களுக்கு வரையலைன்னா நீங்க நிலையா இருக்க மாட்டீங்க. இன்னைக்கு பிகேவா இருக்கிறீங்க, நாளைக்கு நான் பிகேவாயி போய் பழையபடி ஆயிடுறீங்க. அதனால உங்களுக்கு அந்த மாதிரி படம் வரையலைன்னு சொல்லி சொல்றாரு. பக்தி மார்க்கத்துல விஷ்ணு கையில தான் காமிச்சிருக்கிறாங்க அலங்காரத்தை. ஏன்னா நீங்க பிராமணர்கள் பிகேஸ் நிலையாவே இருக்குல்ல, கடைசியா யாரு நிலையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காட்சி கிடைக்கும். அவங்க தான் போயிட்டு சொர்க்கத்துல விஷ்ணு ஆவாங்க. இல்லை என்றால் தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கிறது? இல்லைன்னா பக்தி மார்க்கத்துல எதுக்கு லட்சுமி கையில நாராயணன் கையில சங்கு காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது? அவங்க கையில எல்லாம் எதுவுமே இருக்காது. சொர்க்கத்துல அவங்க நடிக்கும் போது அவங்களுக்கு ஏன் 4 கை இருக்கணும், அவங்க கையில ஏன் சங்கு சக்கரம்லாம் இருக்கணும்? அதெல்லாம் இருக்காது. அவங்க சாதாரண மனுஷங்க மாதிரிதான் இருப்பாங்க. ஆனா தெய்வீக குணங்கள் உடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் உங்களுடைய நினைவு சின்னம் தான். நீங்க இப்ப செய்யறதான் அவங்களுக்கு கையில பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்கிறாங்க. வாயின் மூலம் சொல்வதே சங்கொலி என்று சொல்லப்படுகிறது. இப்ப வாய் மூலமா நம்ம ஞானம் சொல்றோம்ல, அததான் சங்கொலின்னு சொல்லப்படுது. அதனாலதான் விஷ்ணுவோட ஒரு கையில சங்கு காமிச்சிருக்கிறாங்க, இன்னொரு கையில சக்கரம், அவர் சுவேதர்ஷன சக்கரம் சுத்துறாருன்ட்டு, இன்னொரு கையில தாமரை காமிச்சிருப்பாங்க. தாமரையோட ரகசியத்தையும் பாபா புரிய வைக்கிறார். தாமரைனா சேத்துல இருந்தாலும் செந்தாமரை மாதிரி, நம்ம வீட்டுல இருந்தாலும் அந்த கொக்கு கூட இருந்தாலும் நம்ம அன்னப்பறவை மாதிரி வாழணும். எல்லாரும் எப்படி இருந்தாலும் எல்லாரையும் பொறுத்துக்கிட்டு நம்ம குடும்பத்துல இருந்தாலும் பாபா நினைவுல இருந்து ஸ்ரீமத் படி வாழறதுதான் தாமரை மலருக்கு சமமாக ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்களாகிய நீங்க இந்த சமயத்துல தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும். 5 விகாரங்கள் எனும் மாயை வெல்வதற்கு அதுவே கதாயுதமாகும். அப்புறம் இன்னொரு கையில கதாயுதம் காமிச்சிருப்பாங்க. அது எதுக்காகனா நம்ம வீட்டுல இருந்துகிட்டு அந்த 5 விகாரங்களை மாயையே வெல்றோம், அதுக்குதான் அந்த கதாயுதம் காமிச்சிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் விநாசமாகும்ட்டு இப்ப வழி சொல்கின்றார். ஸ்ரீமத் வழி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்க. ஆனா ஸ்ரீமத் வழி நடக்கணும். அப்பதான் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண முடியும். ஞானத்துல ஒரு பாயிண்ட்டையும் தாரணை செய்யணும். நம்ம உலகத்துக்கே சக்தி வாங்கி கொடுக்கணும். வீட்டுல உள்ளவங்கள அமைதியா வச்சுக்கணும். அப்ப ஆத்ம உணர்வு பிராக்டிஸ் செய்யணும். எல்லாத்துக்கும்னா ஸ்ரீமத் படி ஃபாலோ பண்ணணும். இந்த உணவு குடித்தல்ல கூட சில நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நம்மளால பாபா நினைவு செய்ய முடியாது. அதிகாலை அமிர்த வேலை ஏந்திருக்க முடியாது. பாபா நினைவே இருக்காது. அதனாலதான் பாபா சில ஸ்ரீமத்லாம் சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே அதை கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணணும். பாபா சொல்றாரு, ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே தூய்மையாற்றல தூய்மையாக்குபவர்களே கிடையாது. ஆனா நாடகம் சரி, பாபாவும் சரி, இந்த 2 பேரை தான் இந்த எல்லாரையும் மாத்துறது. நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாரும் இப்ப மாறலனா கூட டைம் வரும்போது எல்லாம் மாறிடுவாங்க. நாடகமே அவங்கள திருத்திரும். அந்த மாதிரி பாபா தவிர யாருமே தூய்மையாற்றல தூய்மையாக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. எங்கள் அனைவரையும் இந்த சரீரத்துல இருந்து விடுவித்து தூய்மையான உலகத்துக்கு அழைத்து போங்கன்ட்டு என்றுதான் என்னை அழைக்கிறார்கள். கூப்பிடுறாங்க.
ஐயோ கடவுளே! வேணாம் இந்த உலகமே. இதுலேருந்து எப்படியாவது என்ன கூட்டு போ. இந்த சரீரம் எவ்ளோ படுத்துது. போக போக சரீரத்த பார்த்தாலே புடிக்கல. எவ்ளோ நோய் வருது. எங்கள தூய்மையான உலகத்துக்கு அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாங்க. எனவே தான் பாபா வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து இப்ப தூய்மையாக்குகின்றார். ஏனென்றால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டிற்கு அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. ஏன் பாபா இப்ப தூய்மையாக்குறாருன்னா, தூய்மை இல்லாம நம்ம எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? சொர்க்கத்துல இருக்கக்கூடியவங்கலாம் தேவதைகள். அப்படி இருப்பாங்க. அவங்க காலு இந்த சாக்கடையில, இந்த பத்தித்தமான பூமியில படவே படாது. அப்ப அந்த மாரி இடத்துக்கு நம்ம எப்படி போக முடியும்? இந்த தூய்மையற்ற ஆத்மாக்கள் எப்படி போக முடியும்? இந்த 5 விகாரம் இருந்தாலே அங்க போக முடியாது. அதனால தான் இங்க இப்ப வந்து நம்மள தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. தூய்மையாக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு இப்ப பாபா கூறுகின்றார். நினைவின் மூலம் தான் உங்களுடைய பாவம் அழியும். எதுவுமே சேவனா ஆத்மான்னு புரிஞ்சுகிட்டு பாபாவ நினைக்கணும். அவருடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். இது 2ம் ஃபாலோ பண்ணாலே நம்ம பாவம்லாம் அழிஞ்சிரும்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு தான் உத்தரவாதம் அளிக்கின்றேன். அவர் நமக்கு கேரண்டி கொடுக்குறாரு. 21 பிறவிக்கு தங்கம், மாளிகை, வைர வைடூரியங்கள், ராஜ்யமே கொடுக்குறான்றாரு. யாராவது சொல்லுவாங்களா? இப்பேற்பட்ட கேரண்டி கொடுக்குறாரு. பத்தித்த பாவனா வாருங்கள்ட்டு அழைக்கிறாங்க. என்னதான் கூப்பிடுறாங்க, எங்களை தூய்மையாக்கி புதிய உலகத்துக்கு அழைத்து போங்கன்ட்டு கூப்பிடுறாங்க. எனவே எப்படி செல்வீர்கள்? சரி, அங்க எப்படி போறது? நல்லா கூப்பிட்டீங்க, வாங்க சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க. எப்படி போவீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எவ்வளவு சரியான விஷயத்தை சொல்கிறேன். இப்போ எவ்வளோ ஈஸியான வழி சொல்கிறேன். பாபா என்னுடையது சகஜ ஞானம் மற்றும் சகஜமான விஷயமாகும். இப்போ வெளியிலலாம் போனால் மூச்சு அடக்குங்க, இந்த ஒத்த காலில் நில்லுங்க, அப்படியே ரொம்ப கஷ்டமாக சொல்லுவாங்க. நம்மளா வயதான மாத்தாஸ்லாம் அதெல்லாம் செய்யவே முடியாது. இந்த ஆசனம் போடுங்க, அந்த ஆசனம் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டாங்க யோகம்னா அப்படியே உடம்பெல்லாம் பிரிச்சு பிரிச்சு தனியா வைக்கிறது. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா? சித்து வேலையெல்லாம். இங்க பாபா எவ்வளவு ஈஸியா சொல்லி கொடுக்குறாரு. ஈஸியான ஞானம். ஆத்மான்னு புரிஞ்சு என்ன நினைங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா உட்காந்து நேத்து படுத்துக்கிட்டே நினைங்கன்னு வேற சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஈஸியா யாராவது சொல்ல முடியுமா? சகஜமான ஞானம் சகஜமான விஷயமாகும். கர்ம காரியங்களை செய்து கொண்டே என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு இப்ப பாபா சொல்றார். எது வேணாலும் செய்யுங்க. நடங்க, சுத்துங்க, வேலை செய்யுங்க, எதை வேணா செய்யுங்க, என்ன நினைச்சுக்கிட்டே செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. புத்தி ஃப்ரீயா தானே இருக்குது. கை தான் வேலை செய்யுது, காலு தான் நடக்குது. நீங்களா நடக்குறீங்க? நீங்க ஆத்மா நெற்றி பூர்வத்துல அப்படியே ஃப்ரீயா தானே இருக்கிறீங்க. என்ன நினைச்சா என்னன்னு சொல்லி கேக்குறாரு. உங்க கர்மேந்திரியம் தான் வேலை செய்யுது. என்னமோ நீங்க வேலை செய்யற மாதிரி அழுத்துக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. வேலையாட்களா உங்க கர்மேந்திரியங்கள் தான் வச்சுக்கிறீங்க. உங்க கை கால் வேலை செய்யுது, அதை நீங்க ஏக்குறீங்க. நீங்க ஆத்மா நெற்றி பூர்வத்துல சும்மா தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. என்ன நினைச்சா என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. வேலை போன்றவர்களை செய்யுங்கள், உணவு கூட சமையுங்கள், இருந்தாலும் நினைவில் இருந்து கொண்டு அப்படி செய்யும் போது உணவும் கூட சுத்தமாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா வேலையும் செய்யுங்க, சமையல் கூட பண்ணுங்க. ஆனா என்ன நினைச்சுக்கிட்டே பண்ணீங்கன்னா அந்த உணவு பிரசாதம் ஆயிரும், சுத்தமா ஆயிடும் சொல்லி சொல்றாரு. அந்த சாதத்துக்காக தான் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. பிரம்மா போஜனம்னாலே தேவதைகள் கூட விரும்புறாங்களாம். ஆகையினால்தான் பிரம்மா போஜனத்தை தேவதைகளும் விரும்புன்ட்டு பாடப்பட்டிருக்குது. சொல்லுவாங்க, இந்த மனிதர்கள் பார்த்து தேவதைகள் பொறாமப்பட்டாங்க வானத்துல. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பிரம்மா போஜனமே கிடைச்சதுன்னு சொல்லிட்டு. அது நம்மளுடைய விஷயம்தான். இப்ப நம்ம பாபா நினைவுல இருந்து இந்த சமைக்கிற இந்த உணவு அந்த சொர்க்கத்துல இருக்கிற தேவதைகளுக்கே கிடைக்காது. ஏன்னா சொர்க்கத்துல சமைக்கிறவங்க தேவதைகள் தான். இங்கதான் பாபா நினைவுல இங்க வந்து பிராமணர்கள் சமைக்கிறாங்க. பாபா நினைவுல சமைக்கிற அந்த உணவு நமக்கு இந்த பிறவை விட்டா வேற எந்த பிறவிலையாவது கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அது பிரசாதம். உண்மையான பிரசாதம்னா இதுதான். நீங்க பக்தியில செய்யறதுனா விட இங்க நம்ம பிராமணர்கள் கை மூலமா பாபா நினைவுல, சிவனுடைய நினைவுல செய்யப்படுற அந்த பரிசுத்தமான உணவு எங்கேயுமே கிடைக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த குழந்தைகள் கூட போக எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். மதுபன்ல போக வைக்கும்போது தாதி தீதிகள்லாம் எடுத்துட்டு போவாங்க வதனத்துக்கு. அப்படி போகும்போது அங்க கூட்டமே கூடுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களும் வராங்க மற்றும் தேவதைகளின் கூட்டமும் கூடுதான் அந்த போஜனத்தை சாப்பிட்றதுக்கு. போஜனத்தை ஸ்வீகரிக்க வருகிறார்கள். அப்ப இங்க இருந்து உடலை விட்டு போனவங்க ஃபரிஸ்தாக்கள் எல்லாரும் வராங்க அதை சாப்பிட்றதுக்காக. சாப்பிட முடியாது, இருந்தாலும் அதை வந்து ஸ்வீகரிக்க வராங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிராமணர்கள் உணவு சாப்பிடுவதற்கு முன்னால் மந்திரம் ஜெபிக்கிறாங்க. அந்த பிராமணர்களுக்காக உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி மந்திரம் ஜபிச்சுட்டு சாப்பிடுவாங்க. பிரம்மா போஜனத்திற்கு நிறைய மகிமை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் பிரம்மத்தையே நினைவு செய்யறாங்க. அவர்களுடைய தர்மமே தனிப்பட்டதாகும். சன்னியாசிகள் அப்படி கிடையாது. அவங்க சாப்பிடும்போது பிரம்மத்தை நினைவு செஞ்சுட்டு சாப்பிடுவாங்க. அவங்க தர்மமே தனிப்பட்டது. அவர்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள். அவங்க வீடு வாசலை விட்டுட்டு சொத்து சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. அனைத்தையும் விட்டுட்டோன்ட்டு சொல்றாங்க. அவங்க எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள். பிறகு இப்போது உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஆனாலும் இப்ப யாரும் காட்டுக்கே போறதில்ல.
எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. மாளிகையெல்லாம் கட்டிக்கிட்டு தான் உட்காந்துருக்குறாங்க. உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும் சொல்லி சொல்றார். நம்ம வந்து வீடு வாசலை விடுறதில்ல. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லார் கூடயும் வாழ்ந்துக்கிட்டு இந்த மாயா கூடயே தான் வாழ்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம்? எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் செய்றோம். ஒரு பாபா தான் எனக்கு, வேற யாருமே இல்லை. ஆனா நான் எல்லார் கூடயும் இருப்பேன், விடுபட்டு அன்பா இருப்பேன் அப்படின்ட்டு வாழறது தான் எல்லையற்ற சந்நியாசம் ஆகும். முழு உலகத்தையுமே சந்நியாசம் செய்யணும். மனிதர்கள் மட்டும் கிடையாது, பொருட்கள், நம்மளுடைய எனது எனதுன்னு என்னெல்லாம் இருக்கோ, அகங்காரம் கூட, இந்த தேக அபிமானம் கூட, எதுவுமே இது கிடையாது. நான் தனியா வந்தா தனியா தான் போகணும். நான் ஆத்மா புள்ளியா வந்தா நான் புள்ளியா போகணும். எனக்கு ஒரு பாபா தவிர வேறு யாருமே இல்லை. இதுதான் எல்லையற்ற சந்நியாசமாகும் சொல்லி பாபா சொல்றார். நீங்கள் இந்த பழைய உலகத்தையே மறந்து விடுறீங்க. நம்ம இந்த பழைய உலகம் இத்து போன உலகம் எல்லாம் அழிய போகுது. இதுல போய் எதை நம்ம நினைச்சிட்டு என்ன இங்க வாரி எடுத்துட்டு போக போறோம்? எதையும் நம்ம எடுத்துட்டு போக போறது கிடையாது. எல்லாத்தையும் இங்கதான் விட்டுட்டு போக போறோம். அதனால நம்ம பழைய உலகத்தையே மறந்துடுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இப்ப நமக்கு பாபா சூப்பரா ஒரு உலகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு நம்ம போகணும். வீடு குடும்பத்துல இருந்து கொண்டே புத்தியில் இப்போது நாம் சாந்திதாமம் வழியாக சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும் என்பது இருக்கிறது. இப்போ நம்ம புத்தியில நம்ம வீடு திரும்பணும், நான் பரந்தாமத்துக்கு போனோம், பாபா கூட போயிட்டு அப்புறம் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் தான் இருக்கணும். சாந்தி தாமத்தையும் நினைவு செய்யணும். பாபாவை, சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்கிறோம். இது நம்முடைய நிறைய பிறவிகளின் கடைசி பிறவியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவி இப்போ முடிஞ்சிருக்கிறது. சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தில், பிறகு வைஷ்யர், பிறகு சூத்திர வம்சத்தராக ஆகியிருக்கிறோம். அவர்கள் ஆத்மா தான் பரமாத்மா ஆகிறதுன்ட்டு சொல்றாங்க. ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது. சரீரத்துல தான் பாவம் ஒட்டுமா, ஆத்மாவில ஒட்டாதான். கங்கையில போய் குளிச்சா பாவம் போயிடும் அப்படிலாம் சொல்றாங்க. ஏன்னா ஆத்மாவே பரமாத்மா, அதனால ஆத்மால பாவமே ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. நீயும் கடவுள், நானும் கடவுள். உள்கடன்னா உள்ளாரி கடைஞ்சினா நீ தான் கடவுள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால உனக்கு பாவமே ஒட்டாதுன்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி ஒட்டாம இருக்கும்? கற்பழிக்கிறாங்க, கொலை பண்றாங்க, அப்ப அது பாவம் இல்லையா? அப்ப நானே கடவுளா? கடவுள் எங்கேயாவது கொலை பண்ணுவாரா? இதெல்லாம் யோசிக்காம ஏதோ சொல்றாங்க. இது கூட அவர்களின் தலைகீழான அர்த்தம் என்று பாபா கூறுகின்றார். இப்ப இவங்க எல்லாரும் தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. நான் தான் அது என்பதின் அர்த்தத்தையே பாபா அமர்ந்து இப்பதான் நமக்கு புரிய வைக்கிறார். அவங்க நான் தான் கடவுள்னு சொல்றாங்க. ஆனா பாபா, அது நான் தான் கடவுள் கிடையாது, நானே பரமாத்மாவே நான், அது கிடையாது. ஹம்சோஹம்ஸ் அதுன்றது அதுன்றது நான் தான் தேவதை. ஒரு காலத்துல நான் தான் தேவதை. அந்த அர்த்தத்தை தான் அவங்க மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவாகிய நான் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தையாக இருக்கின்றேன். முதலில் நாம் சொர்க்கவாசி தேவதைகளாக இருந்தோம். பிறகு சந்திர வம்சத்து சத்திரியர்களாக ஆனோம். 2500 ஆண்டுகள் முடிந்தது. பிறகு வைஷ்ய சூத்திர வம்சதர்களாக விகாரிகளாக ஆனோம். இதுதான் இந்த நான் தான் அதுன்றதுக்கான அர்த்தம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப முத சூரிய வம்சத்தை தேவதைகளா இருந்தோம். அப்புறம் சந்திர வம்ச சத்திரிகளா ஆனோம். அப்புறம் வைஷ்யர்கள், அப்புறம் சூத்திரர்களா ஆயிட்டோம். இப்போது நாம் பிராமணர்கள் உச்சி குடுமிகளாக உயர்ந்தவர்களாக ஆகின்றோம். சூத்திரர்களா இருந்த நம்மள கடவுளே உச்சி குடுமியை பிடிச்சி இழுத்து நம்மளை விஷக்கடல்ல இருந்து இழுத்து நம்மளை பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போறாரு. இப்ப நம்ம உயர்ந்தவர்களா ஆயிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. இங்கே அமர்ந்திருக்கிறோம். 84 பிறவிகளின் குட்டிக்கரண விளையாட்டை இப்ப விளையாடுறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது குட்டுக்கரணத்தின் ஞானமாகவும் இருக்கிறது. முன்பெல்லாம் தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள் என்றால் கூட இப்படி குட்டிக்கரணம் செய்து அடையாளம் போட்டு கொண்டு சென்றார்கள். முன்னாடி தீர்த்த ஸ்தலத்துக்கெல்லாம் போனாங்கன்னா குட்டிக்கரணம் போட்டு போவாங்களாம். இப்போது உங்களுடையது உண்மையான தீர்த்த யாத்திரை ஆகும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் செல்வது சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க ஆன்மீக வழிகாட்டிகளா இருக்கிறீங்க, அனைவருக்கும் வழி சொல்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவீர்கள்னு சொல்லி நம்ம வழி சொல்றோம். சாதுக்கள், சன்னியாசிகள் போன்ற அனைவரும் சாந்தி தாமம் செல்வதற்காக தான் இப்ப உழைக்கிறாங்க. எல்லாமே சாது சன்னியாசிகள்லாம் கடவுளை தான் நினைக்கிறாங்க. முக்தி வேணும்ன்ட்டு தான் அவங்க உழைக்கிறாங்க. எப்படியாவது அந்த மூச்சை அடக்கி அந்த ஆழ்நிலை தியானம் செஞ்சு அந்த உடலை விட்டு அவங்க முக்தி அடையணும்ட்டு தான் பயிற்சி பண்றாங்க. ஆனா எப்படி அடையணும்னு தெரியல. ஆனால் யாருமே செல்ல முடியாது. ஆனா யாராலையும் பரந்தாம போக முடியாது. கடவுளே மகா காளேஸ்வர் அவரே தான் எல்லாரையும் கூட்டிட்டு போவார், முக்தி ஜீவன் முக்தி கொடுத்து. அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். அனைவரும் மொத்தமாக ஒன்றாகவே செல்வார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. யாரும் இப்ப போக முடியாது. கடைசியா கூண்டோட கைலாசம், எல்லாரும் ஒன்னா போலாம்னு சொல்லி சொல்றாரு. சத்தியுகத்தில் மிகவும் குறைவானவர்களே இருக்கிறார்கள். பிறகு வளர்ந்து கொண்டே செல்கிறது.
சொர்க்கத்துல ரொம்ப 9,00,000 பேர் தான் ஆரம்பத்துல இருப்பாங்க. பிறகுதான் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போகும்னு சொல்லி பாபா புரிய வைத்திருக்கிறார். எனவே நீங்க சுயதர்ஷன சக்கரதாரிகள் ஆவீர்கள், தேவதைகள் அல்ல. தேவதைகள் சுயதர்ஷன சக்கரதாரி கிடையாது. அவங்க கையில சுயதர்ஷன சக்கரம் காமிச்சிருக்காங்க கிருஷ்ணர் கையில. ஆனா உண்மையிலே நீங்க தான் சுயதர்ஷன சக்கரதாரி. உங்களை தான் பாபா சுத்த வைக்கிறாரு சுயதர்ஷன சக்கரத்தை. ஆனால் இந்த சமயத்தில் உங்களுக்கு மாயாவோட யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. ஆனா இப்ப மாயா உங்களை சுத்த விட மாட்டுது. சுயதர்ஷன சக்கரத்தையே சுத்த விடுதா? யுத்தம் பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த சண்டையில் கூட யார் பலசாலின்ட்டு என்று புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுடைய காலில் சரணடைந்து விடுகிறார்கள். இப்ப மற்ற ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுது, இல்ல குத்து சண்டையில கூட பார்த்தீங்கன்னா, யார் பலசாலியோ அவங்க கால்ல போய் விழுந்துருவாங்க. இப்போது நீங்கள் யாருடைய காலில் சரணடைகிறீர்கள்? சொல்லி பாபா கேட்கிறாரு நம்மள. ஆண், பெண் இருபாலரும் சொல்றாங்க, நாங்கள் தங்களுடைய காலில் சரணடைகிறோம். என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாருமே இல்லை. இப்ப நம்ம பாபாவோட கால்ல தான் சரணடைகிறோம். ஆண், பெண் 2 பேருமே சொல்றாங்களாம், நாங்க உங்களுடைய காலில் விழுறோம் பாபா. என்னுடையவர் ஒரு சிவபாபா, வேறு யாருமே இல்லை. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான் அல்லவா? அந்த ஒருவருடைய குழந்தைகள் நீங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. சாது சன்னியாசிகள் ஒருவர் அல்ல, அநேகர் பகவான்களாக ஆகிவிடுறாங்க. பாருங்க, உலகத்துல கடவுள் யாருன்னு கேட்டா நிறைய கடவுள் இருக்கிறாங்க. அவங்கவுங்க நான் தான் கடவுள்ன்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க சாது சன்னியாசிகள். ஆனா நான் தான் உங்களுடைய அப்பா, ஆத்மாக்களுடைய தந்தை. நீங்க எல்லாருமே என் ஒருவனுடைய குழந்தைகள் சொல்லி பாபா சொல்றாரு. யார் வீட்டில் கோபித்து கொண்டு வெளியேறுகிறார்களோ அவர்கள் பகவான் என்று கூறிக்கொள்கிறார்கள். பாபா சொல்றாரு, யார் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்களோ அவங்க என்ன சொல்றாங்க, பகவான்ட்டு சொல்லிக்கிறாங்க. பிறகு பெரிய பெரிய செல்வந்தர்கள், கோடீஸ்வரர்கள் சென்று அவர்களுடைய சிஷ்யர்களாக ஆகிறார்கள். இந்த மாதிரி வீட்டை விட்டு கோச்சிக்கிட்டு மனைவி குழந்தையெல்லாம் விட்டுட்டு ஓடுறவங்க பகவான் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்க அவங்க காலில் போய் பெரிய பெரிய செல்வந்தர் கோடீஸ்வரர்கள்லாம் விழுறாங்க, சிஷ்யர்களா ஆயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிறகு மோசமான உணவின் பழக்கத்தினால் இணைந்து கூட்டம் போடுகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்புறம் நம்ம தமோ பிரதானமா ஆயிடுறாங்க. தமோ பிரதான மனிதர்கள் அல்லவா, அதனால அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்துக்களுக்கு தங்களுடைய தர்மத்தை பற்றியே தெரியவில்லை. பாருங்க, இந்த எல்லாருக்கும் எல்லாரும் தர்ம ஸ்தாபகரும் தெரியும், தர்மமும் தெரியும். ஆனா இந்த இந்துக்களுக்கு நம்ம தர்மம் பேர் என்ன, நம்ம தர்ம ஸ்தாபகர் யாரு, எதுவுமே தெரியாது. யாராவது ஏதாவது சொன்னா, இந்த கோயில்ல 5 விளக்கு ஏத்துங்கன்னு சொன்னா உடனே ஓடி போய் ஏத்துவாங்க. மத்தவங்க வீட்டுல அதை செஞ்சா உடனே செய்வாங்க. எது சொன்னாலும் கேட்டுக்கின்னு நம்பிக்கிட்டு பாவம் எவ்வளோ ஒண்ணுமே அறியாமை இருள்ல கும்பகர்ண மாதிரி தூங்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்துக்கள் சொல்லி பாபா சொல்றாரு. உண்மையில் நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள். பாபா சொல்றாரு, இந்துக்களே நீங்க உண்மையிலே எந்த தர்மம் தெரியுமா? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க. ஆனால் தூய்மையற்றவர்களாக இப்ப ஆயிட்டீங்க. அதனால உங்களை நீங்களே தேவதைன்னு சொல்லிக் கொள்ள முடியாது பாபா புரிய வைக்கின்றார். இப்ப போய் நம்ம சொல்லிக்க முடியாது நான் தேவதை அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம முகத்தை பார்த்தாலே சொல்லுவாங்க, நீ எல்லாம் தேவதையா அப்படின்னு கேட்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, இப்ப உங்களை நீங்க தேவதைன்னு சொல்லிக் கொள்ள முடியல, அந்த தர்மமே மறைஞ்சிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர்கள் எவ்வளவு விகாரிகளாக குற்றப்பார்வையுடையவர்களாக இருக்கிறாங்க. ஒரு மந்திரி பாபாவிடம் வந்தாராம், என்னுடைய பார்வை குற்றப்பார்வையாக செல்கிறது என்று சொன்னாராம் பிரம்மா பாபாட்ட. குழந்தைகளே, குற்றமற்ற பார்வையுடையவர்களாக ஆகுங்கள் என்று பாபா இப்போது புரிய வைக்கின்றார். பாபா அந்த மந்திரிட்ட சொல்றாரு, நீங்க இப்ப குற்றமற்ற பார்வையுடையவரா ஆகுங்கன்ட்டு பாபா புரிய வைக்கிறார். எதுவரை குற்றப்பார்வை செல்கிறதோ அதுவரை நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆவீர்கள். எதை பார்த்தாலும் டவுட்டு, எதை பார்த்தாலும் சந்தேகம், யாரை பார்த்தாலும் சந்தேகம். ஒரு ஆண் பெண் பேசிட்டு இருந்தா அதுல ஒரு குற்றப்பார்வை பாக்குறது, இந்த மாதிரி இருந்தா உங்களால தூய்மையாவே ஆக முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. குற்றப்பார்வை நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க தூய்மையற்றவரா தான் ஆவீங்க. எப்ப ஆத்மான்னு பாக்குறீங்களோ, அந்த உடலை பார்க்காம ஆத்மாவை பாக்குறீங்களோ, அப்பதான் நீங்க தூய்மையா ஆவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க உடலை பார்த்தீங்கனாலே நீங்க தூய்மையற்றவர் சொல்லி பாபா சொல்லிட்டாரு. தங்களை சகோதர சகோதரர்கள் என்று புரிந்து கொண்டீர்கள் என்றால் அந்த குற்றப்பார்வை போய்விடும். எல்லாரையும் நெற்றி பூர்வத்துல ஆத்மாவா பார்த்து என்னுடைய சகோதரர், அவங்களையும் பாபாவுடைய குழந்தைன்னு பாருங்க, உங்க குற்றப்பார்வை போயிடும் சொல்லி பாபா சொல்றாரு. நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் ஆவோம். ஒரு தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவின் சிம்மாசனம் இருபூர்வ மத்தியாகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம எல்லாருமே சகோதர சகோதரர்கள். ஒரு பாபாட்டன் தான் ஆஸ்தி எடுக்கிறோம். நம்மளுடைய சிம்மாசனம் இரு புருவ மத்தியில தான் உட்கார்ந்துருக்கிறோம். இதனை அழிவற்ற சிம்மாசனம்ட்டு சொல்லப்படுது. அழிவற்ற ஆத்மா இந்த சிம்மாசனத்துல தான் உட்கார்ந்துருக்குது. இது மண்ணாலான பொம்மையாகும். இந்த உடம்ப நம்பாதீங்க. அதுதான் நான் ஏன் நினைச்சுக்கிறீங்க? அது நீங்களே கிடையாது, அது மண்ணாலான பொம்மை. நீங்க ஆத்மா சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ராஜா,
நீங்க சுயராஜ்ய அதிகாரி, நீங்க உடம்ப இயக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்னைக்கு உங்க கர்மேந்திரியங்கள் உங்க கட்டுப்பாட்டுக்கு வருதோ, அப்போ உலகமே உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. முழு நடிப்பும் ஆத்மாவில் தான் நிறைந்திருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த முழு நடிப்புமே உங்க ஆத்மால தான் நிறைஞ்சிருக்குது. நான் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆசையை கொடுக்கறதுக்கு வருகின்றேன் என்று இப்ப பாபா சொல்றாரு. நாம் ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சியின் ஆசையை பெறுவதற்கு வந்துள்ளோம் என்பதை இப்ப நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. சத்தியுகத்துல அளவற்ற செல்வம் கிடைக்கிறது. நீங்கள் 21 தலைமுறைக்கு தேவதையாக ஆகுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றார். வயதாகாமல் யாரும் ஒருபோதும் இறக்க மாட்டார்கள். அங்க சத்தியுகத்துல நிறைய செல்வம் இருக்கும். 21 தலைமுறைக்கு நீங்க தேவதையா இருப்பீங்க. வயசாகாம அங்க யாருமே சாக மாட்டாங்க. இங்கெல்லாம் 40 வயசுல ஹார்ட் அட்டாக்ன்னு போயிடுறாங்கல்ல. அங்கெல்லாம் 150 வயசு வரைக்கும் இருப்பாங்க தேவதைகள். அதுக்கப்புறம் தான் அந்த உடலை விட்டு மற்றொரு உடல் எடுப்பாங்க. இங்கே அமர்ந்து அமர்ந்து திடீரென்று இறந்து விடுகிறார்கள். இங்க உட்காந்துனே இருக்கிறாங்க, பார்த்தா இறந்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கர்ப்பத்தில் உள்ளேயும் கூட இறந்து விடுகிறார்கள். சில கர்ப்பமே ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆன குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் அல்பாயுசு தான். ஒரு அப்படியே அந்த பிறவி கணக்கு முடியணுன்றதுக்காக ஒரு வயித்துக்குள்ள போய் கொஞ்ச நாள் ஒரு 4 மாசம் இருந்துட்டு இறந்துரும் அந்த ஆத்மா. அந்த உடலை விட்டுடும். அந்த அல்பாயுஸ்க்காக அந்த உடலை விடும். கணக்குக்காக, பிறவி கணக்குக்காக, அந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக அந்த மாதிரி இறந்துடும். கர்ப்பத்திலே குழந்தை இறந்துரும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அங்கே துக்கம் என்ற பெயரே இருப்பதில்லை. ஆனா சொர்க்கத்துல இந்த மாதிரி கர்ப்பத்துல இறந்துட்டாங்க, வெளியே இறந்துட்டாங்க, அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க, எதுவுமே அங்க கேள்வி கூட பட முடியாது. அங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காது. அதனை சுகதாமம்ட்டு சொல்லுறோம். ராமராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. இதுவோ துக்கதாமம், ராவண ராஜ்யமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்துல ராவணனே இருக்கிறது இல்ல. அங்க காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரமே இருக்காது. அதனாலதான் நம்ம அந்த பரமபத விளையாட்டு விளையாடுவோம்ல, அதுல பாம்புலாம் நிறைய இங்க கீழே இருந்து ஏறி ஏறி போவோம். அப்ப குட்டி குட்டி பாம்பெல்லாம் கடிக்கும். அப்ப பெருசா ஒரு பாம்பு இருக்கும் பாருங்க, தேக அபிமானம். அதுதான் அது கடிச்சதுன்னா அகங்காரம் தான் கீழே கொண்டாந்து இறக்கி விட்டுரும். அதெல்லாம் தாண்டி நம்ம போவோம் பாருங்க மேல சொர்க்கம். அங்க எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? பாம்பே இருக்காது. அங்க அந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம், ராவணனே இருக்காது சொர்க்கத்துல. பாருங்க அந்த அந்த இதுலயே பரமபத விளையாட்டு அந்த சார்ட்லயே அழகா தெளிவா கொடுத்துருக்குறாங்க. எனவே இந்த 84 பிறவிகளின் சக்கரமும் உங்களுக்கு இப்ப புத்தியில நினைவிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. மிகுந்த குஷி இருக்கும். இப்ப நமக்கு அந்த தெரிஞ்சிருச்சு, இப்ப நம்ம அடுத்து சொர்க்கம் போக போறோம். அதனால மிகுந்த குஷி இருக்கும். நாம் புதிய உலகத்தின், அதாவது சத்தியுகத்திற்கு எஜமானராக ஆகக்கூடியவர் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. கீதையில் கூட பகவானுடைய மகா வாக்கியம் இருக்கிறது அல்லவா? குழந்தைகளே, தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விடுங்கள்னு சொல்லி கீதையில எழுதியிருக்கு. கிருஷ்ணர் சொல்றார், நான் அவரே ஒரு தேகம். அவர் எப்படி இந்த மாதிரி வார்த்தையை சொல்ல முடியும்? அவரே தேகதாரி. கிருஷ்ணருக்கே தேகம் இருக்குது, தேகதாரி. அவரு போய் என்ன சொல்றாராம்? தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டு என்ன நினைங்கன்னு சொல்லி சொல்றாரா கிருஷ்ணரு? அவருக்கே தேகம் இருக்கு இல்லையா? அப்ப இதை யார் சொல்லியிருப்பாங்க? சிவ பகவானுடைய நிராகாருடைய மகா வாக்கியத்தை தான் கிருஷ்ணர்னு பேரை போட்டுட்டாங்க. இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். அப்பதான் உலகத்தாருக்கு புரியும். நிறைய பேர் வருவாங்க. பாபா சொல்றாரு, இந்த மாதிரி கீதையில கொடுத்துருக்கு. தங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள்னு சொல்லி இப்ப பாபா சொல்றாரு. உங்களுடைய உண்மையிலும் உண்மையான இறை நண்பன் அவர்தான் ஆவார். கடவுள் தான் நம்மளுடைய உண்மையான இறை நண்பன். இங்க இருக்கிற நண்பர்கள் தான் பணம் வந்தா வருவாங்க, பணம் இல்லைன்னா 10ம் பறந்து போகுன்ற மாதிரி அத்தனை 10 பேரும் பறந்து போயிடுவாங்க. கூட பணம் இருந்தா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, இல்லைன்னா பறந்து போயிடுவாங்க. ஆனா நம்மளுடைய உண்மையான இறை நண்பன் பாபா தான். எப்பவுமே நம்ம கூட இருப்பாரு. அலாவுதீன் நாடகம் கூட நம்மளுடையதுதான். ஆத்ம தாயி நாடகம் போன்ற எல்லாமே இந்த சமயத்தினுடையதாகும். நம்மளுடைய பாபா நம்ம கூட இருக்கிறார் இல்லையா? இந்த சமயத்தினுடைய கதைகள் தான் இந்த அலாவுதீன் கதை, ஆத்ம தாய் கதை, எல்லா நாடகமும் இப்போ உடையதுதான் சொல்லி சொல்றாரு. குழந்தைகள் குறைவாக பிறக்க வேண்டும் என்று இப்போது மனிதர்கள் எவ்வளவு மண்டையை உடைத்துக் கொள்கிறார்கள். இப்ப பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. அதனால சாப்பிட்றதுக்கெல்லாம் உணவு கிடைக்கல. உலகமே நம்பி வழியுது. எப்படியாவது பாப்புலேஷனை குறைக்கணும்னு ஏதேதோ டிசீஸ் எல்லாம் பரப்பி விடுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. எவ்வளவு மண்டையை உடைச்சுக்கிறாங்க. எல்லையற்ற தந்தை எவ்வளவு குறைத்து விடுகிறார். ஆனா பாபா பாருங்க கடைசியா எல்லாத்தையும் குறைச்சி விட்டுறாரு. முழு உலகத்திலும்
சத்தியுகத்தில் 9 லட்சம் பேரே இருக்கிறார்கள். கடைசியா பாருங்க, முழு உலகத்திலே பாப்புலேஷன் கம்மியாயிடும், சொர்க்கம் வந்துடும். அப்ப 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்றபடி இவ்வளவு கோடிக்கணக்கான மனிதர்கள் இருப்பதே இல்லை சொர்க்கத்துல. அனைவரும் எங்க போயிடுவாங்க? முக்தி தாமம், சாந்தி தாமம் சென்று விடுவார்கள். இது விந்தையான விஷயம் அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. ஒரு தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் விட்டு மற்ற அனைத்தையும் விநாசம் செய்து விடுகிறார். செய்பவர் அவர் தான். டிராமாவுடைய டைரக்டரே அவர் தான். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் கடைசியில மனுஷன் ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாரு, எல்லாத்தையும் விநாசம் பண்ணிடுவாரு. இந்த 84 பிறவிகளின் சக்கரத்தை நல்ல விதத்தில் புத்தியில் நிறுத்த வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம இதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம 84 பிறவி எப்படி எடுத்து வந்தோம் அதை மட்டும் புத்தியில நினைச்சிட்டே இருங்க. இதுதான் சுயதர்ஷன சக்கரமாகும். மற்றபடி சக்கரத்தின் மூலம் யாருடைய கழுத்து போன்றவற்றையும் அறுக்க தேவையில்லை. பாருங்க, சுயதர்சன சக்கரம் மூலமா அசுரனோட கருத்தை அறுத்தாரு கிருஷ்ணர்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துல காமிச்சிருக்காங்க. சாஸ்திரங்கள்ல கிருஷ்ணரை பற்றி ஹிம்சையான விஷயங்களை எழுதி விட்டார்கள். அனைவரையும் சுயதர்சன சக்கரத்தால் கொன்றார் என்றெல்லாம் எழுதி விட்டார்கள். ஆனா கழுத்து அறுக்க வேண்டிய விஷயம்லாம் இல்ல. நம்ம புத்தியில அந்த சுயதர்சன சக்கரத்தை நம்ம சுத்துறதுனால அந்த மாயாவுடைய கழுத்து அறுபடுது. நம்ம இதை சுத்திக்கிட்டே இருந்தோம்னா சுத்தி இங்க நடக்கிற விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்த மாட்டோம். இப்ப நம்ம சுயதர்சன சக்கரம் சுத்தலைன்னா என்ன பண்ணுவோம்? இங்க நடக்கிற விஷயம்லாம் பெரிய பூதாகரமா நமக்கு தெரியும். என்ன இதுக்கு கூப்பிடல, என்ன இதை செய்ய விடல, என்ன மதிக்கவே இல்லை, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா வெடிக்கும். அதெல்லாம் மாயா. மாயா சின்ன சின்ன விஷயம்லாம் பெரிய பெரிய விஷயமா நமக்கு தெரியும். இதே சுயதர்சன சக்கரம் சுத்திக்கிட்டு நான் தான் தேவதையாக போறேன், நான் தான் எனக்கு பூஜைக்குரிய கோயில் இருக்குது, இதெல்லாம் நினைச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற விஷயங்கள் அந்த மாயாவோட கழுத்துல மாயா கழுத்து அறுத்துரும், அறுக்கப்படும். அதனால பாபா சொல்றாரு, நீங்க இதைதான் அவங்க என்ன எழுதிட்டாங்க, கிருஷ்ணர் அசுரனோட கழுத்தை அறுத்தாருன்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லிட்டாங்க. இது கூட நிந்தனை ஆகிறது அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு ஹிம்சையாளராக மாற்றி விட்டார்கள். கிருஷ்ணரை கடவுள்ன்றாங்க. அவரு அவர் சத்தியவதனோட இளவரசர். அவரை போய் ஹிம்சையாளரா மாற்றிட்டாங்க. நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியடிகளே அகிம்சையாளரா இருக்கும்போது கிருஷ்ணர் போய் எப்படி ஹிம்சையாளரா இருந்திருப்பாங்க காமிச்சிருக்கிறாங்க சாஸ்திரத்துல. எவ்வளவு ஹிம்சையாளரா கழுத்தறுத்தாருன்னா சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஆனா பாபா சொல்றாரு, நீங்கள் இரட்டை அகிம்சையாளராக இப்ப ஆகுறீங்க. நம்ம இரட்டை அகிம்சையாளரா காமம் கோபம் இந்த ரெண்டு இதையும் அது அஹிம்சை செய்யற விஷயம் ரெண்டுமே, காமம் கோபம், அதுல இருந்து விடுபட்டு நம்ம இரட்டை அகிம்சையாளரா ஆகுறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. காம கோட்டையறையை வீசுவதும் இம்சையாகும். காமந்தான் முதல் எதிரி, அது கூட ஒரு இம்சைன்னு சொல்லி சொல்றாரு. தேவதைகளை தூய்மையானவர்கள் என்று சொல்லப்படுகிறது. தேவதைகள் தூய்மையானவங்க, அவங்க அகிம்சையாளர்கள், இரட்டை அகிம்சையாளர்கள் என்று சொல்லப்படுது. யோக பலத்தின் மூலம் உலகத்திற்கே எஜமானர்களாக ஆகும்போது யோக பலத்தின் மூலம் குழந்தை பிறக்க வைக்க முடியாதா என்ன சொல்லி பாபா கேக்குறாரு. இப்ப கேக்குறாங்க, சொர்க்கத்துல எப்படி யோகா விகாரம் இல்லாம எப்படி புள்ள பிறக்கும் சொல்லி கேக்குறாங்க. ஆனா குந்தி தேவிக்கு வானந்த சூரியனை பார்த்தவொடனே கையில கர்ணன் பிறந்துட்டாரு, இதெல்லாம் நம்புவாங்க சாஸ்திரத்துல. ஆனா நம்ம போய் இதை சொன்னா நம்ப மாட்டாங்க. அதனால பாபா சொல்றாரு, யோக பலம் மூலமா உலகத்துக்கே எஜமானர் ஆகும்போது கிருஷ்ணரு யோக பலம் மூலமா பிறக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்போது குழந்தையை உருவாக வேண்டும் என்று காட்சி ஏற்படும். எப்படி அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு பாபா சொல்றாரு பாருங்க. இப்போது குழந்தை உருவாக வேண்டும்ட்டு ஒரு காட்சி கிடைக்கும். இப்போது இந்த சரீரத்தை விடுவீர்கள், பிறகு வாயில் தங்க கரண்டி இருக்கும் என்று பாபா புரிய வைக்கின்றார். அப்ப அந்த தேவதை அந்த சரீரத்தை விடுவாங்க, அதுக்கப்புறம் குழந்தையா பிறந்துருவாங்க. கர்ப்ப மாளிகையில போய் குழந்தையா பிறந்துருவாங்க, வாயில தங்க கரண்டி இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. மற்றபடி விகாரத்தின் மூலமாலாம் அங்க குழந்தை பிறக்காது. இப்போது குழந்தையா பிறக்க போறோம்ன்ற காட்சி மட்டும் தான் கிடைக்கும், உடனே அங்க குழந்தையா பிறந்துருவோம்னு சொல்லி சொல்றாரு. யோக பலத்தின் மூலமா நம்ம பிறப்போம், வாயில கூட கோல்டு ஸ்பூன் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. நாம அமரலோகத்தில் பிறவி எடுத்தால் வாயில் தங்க கரண்டி இருக்கும் என்று நீங்கள் இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். சொர்க்கத்துல நம்ம பிறவி எடுத்தோம்னா வாயில கோல்டு ஸ்பூன் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏழை பிரஜைகளும் வேண்டும் அல்லவா, துக்கத்தின் விஷயம் எதுவுமே அங்க நடக்கிறதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரஜைகளிடம் இவ்வளவு செல்வம் பொருட்கள் போன்றவை இருக்குமா என்ன, மற்றபடி சுகம் இருக்கும், ஆயுள் நீண்டதாக இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. அங்க ஏழை பிரஜைகளும் இருப்பாங்க, ஆனா துக்கம்லாம் அங்க இருக்காது.
அவங்கலாம் ஏழையா இருக்கிறாங்கன்ட்டு கவலையாலாம் இருக்க மாட்டாங்க. ஏழை பிரஜைகள்னா இங்க வந்து பாபா சொல்ற ஞானத்தையே ஒழுங்கா கேட்க மாட்டாங்க. சும்மா எப்பயாவது ஞானம் கேட்கறது, ஒழுங்கா பாபா சொல்ற முறைப்படி ஸ்ரீமத் படி நடக்கிறது கிடையாது. அவங்கலாம் வந்து ஏழை பிரஜை ஆயிடுவாங்க அங்க சொர்க்கத்துல. இருந்தாலும் அவங்க துக்கம் இருக்காது. ஆனா இவ்ளோ செல்வம் பொருட்கள் அவங்கள்ட்ட இருக்காது. ஏன்னா இங்க ஞானம் ஒழுங்கா கேட்டா தான் நாங்க தங்க மாளிகை அதெல்லாம் இருக்கும். சென்டருக்கு போய் ஏதாவது நம்ம அமௌண்ட்லாம் குடுக்குறோம்னா தான் பாபா அங்க நமக்கு தங்க மாளிகை எல்லாம் அப்படியே ரிட்டர்ன் வரும். இங்க நம்ம எவ்வளோ சென்டருக்கு செய்றோமோ, எவ்வளோ நம்ம கருணா சேவையிலேருந்து, காசுலேருந்து, உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் நம்ம குடுக்கும்போது தான் அங்க வந்து நமக்கு தங்க மாளிகை, செல்வ பொருட்கள் எல்லாமே செல்வ செழிப்போட அங்க நமக்கு கிடைக்கும். இங்க நம்ம எதுவுமே செய்யல, சும்மா போறோம், சும்மா வரோம் அப்படின்னா நமக்கு வந்து பாபா வந்து அங்க ஏழை பிரஜையா ஆக்கிடுவாரு. பதவி குறைச்சு விட்டுருவாரு. அப்ப ஏழை பிரஜையா இருந்தா அங்க வந்து செல்வம் பொருட்கள்லாம் ரொம்ப இருக்காது. மற்றபடி சுகமா இருப்பாங்க. ஆயுள் கூட அவங்களுக்கு நீண்டதா இருக்கும்னு சொல்லி பாபா சொல்றாரு. ராஜா ராணி செல்வந்த பிரஜைகள் அனைவரும் வேண்டுமல்லவா? இது பாபா வந்து ராஜ்யமே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல ராஜா ராணியும் வேணும், செல்வந்த பிரஜைகளும் வேணும், எல்லாரும் வேணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதனாலதான் இப்ப முழு ராஜ்யத்தையே இப்ப பாபா ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. ராஜதானியே இப்ப உருவாகிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாமே ஞானத்தின் அடிப்படையில, தாரணையின் அடிப்படையில தான் உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவின் நினைவின் கூடவே குஷியாக இருப்பதற்கு 84 பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். சுயதர்சன சக்கரத்தையும் சுற்ற வேண்டும். இறைவனை தங்களுடைய உண்மையான நண்பனாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இரட்டை அகிம்சையாளர்களாக ஆவதற்காக குற்ற பார்வையை மாத்திட்டு குற்றமற்ற பார்வையாக மாற்ற வேண்டும். நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் என்ற பயிற்சியை செய்யணும். அப்ப அந்த காலத்துல பிரம்மா பாபா டைரியில எழுதுவார், நான் ஆத்மா, என்னுடைய யசோதா வந்து அவங்க மனைவி ஒரு ஆத்மா, என்னுடைய குழந்தை அவங்களோட அவங்க பொண்ணு பேர் அதையும் சொல்லி அவங்க ஒரு ஆத்மா அப்படின்னு டைரியில எழுதுவார். எழுதிலாம் ப்ராக்டிஸ் பண்ணாரு. அவர் பயிற்சி எல்லாம் பண்ணாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுத்தாரு. நம்ம வந்து ஒரு பயிற்சியும் செய்யறது கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, பயிற்சி செய்யுங்க. நம்ம ஆத்மா சகோதரன்ட்டு அந்த பார்வை பார்க்கும் போதே நெற்றி புருவத்தை பாருங்க, இவங்க ஆத்மா என்னுடைய சகோதரன்ற அந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. வரதானம். சர்வ சக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. பாபா சொல்றாரு, சர்வ சக்திவானே உங்களுடைய துணைவனா இப்ப கிடைச்சிருக்கிறாரு. அவரோட இணைந்த ரூபத்துல இருங்க. அர்த்தநாரீஸ்வரர் காட்டுவாங்கல்ல பக்தி மார்க்கத்துல, சிவன் பார்வதி இணைந்த சுரூபமா காட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்க ஆத்மா நான் நெற்றி புருவத்துல இருக்க, என் கூடவே பாபா என் கூட தான் நெற்றி புருவத்துல இருக்கிறாரு. நீங்க இணைந்த ரூபத்துல எப்பவுமே இருங்க. பாபா கூடவே கட்டி போட்டு வச்சிருங்க, கூடவே வச்சிருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுங்கன்ற வரதானம் கொடுக்குறாரு. எந்த குழந்தைகளோடு சர்வ சக்திவான் பாபா இணைந்த ரூபத்துல இருக்கிறாரோ அவர்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை உள்ளது. அவங்க கூட்டம் எந்த சக்தி வேணா வந்தே ஆகணும்ன்றாரு. சர்வ சக்திவான் பாபா கூட யார் வச்சிருக்கிறாங்களோ, இணைந்த ரூபத்துல இருக்காங்களோ, அவங்களுக்கு சர்வ சக்திகள் மீது உரிமை இருக்கிறது. மற்றும் எங்கே சர்வ சக்திகள் உள்ளனவோ அங்கே வெற்றி இல்லை என்பதே நடக்க முடியாதது, அசம்பவம் சொல்லி சொல்றாரு. சர்வ சக்திகள் எங்க இருக்குதோ அங்க கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இந்த அம்மன் கைகள் 8 கைகள் 6 கைகள் 16 கைகள் அது மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. காளி பின்னாடி அத்தனை கைகள் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க இணைந்த ரூபமா இருக்கிறாங்க, சிவனோட இணைந்த ரூபமா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அதனால சர்வ சக்திகள் அவங்களுக்கு அசால்ட்டா எதுவுமே நடக்காத காரியமே இருக்காது, அவங்க வாழ்க்கையில ஈஸியா முடிச்சிருவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சதா பாபாவுடன் இணைந்திருப்பது குறைவாக இருந்தால் வெற்றியும் குறைவாக இருக்கும். அப்படி இல்லாம நம்ம பாபாவே நினைக்கிறது இல்ல, அப்பப்ப புலம்பிட்டே இருக்கிறோம். இந்த வேலை முடியல, அந்த வேலை முடியல, எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஏன்னா நீங்க பாபா கூப்பிடல, பாபாவை நினைக்கல, பாபாவை உங்க கூட வச்சிக்கல. அதான் உங்களுக்கு வெற்றி குறைவா இருக்குன்னு சொல்லி பாபா சொல்றார். சதா துணையில் இருக்கக்கூடிய அவினாஷி அழிவற்ற துணைவரை கூடவே வைத்துக் கொள்வீர்களானால் வெற்றி உங்களது பிறப்புரிமையாகும் சொல்லி பாபா சொல்றார். ஏனென்றால் வெற்றி மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னும் பின்னும் சுற்றி கொண்டே இருக்கும். பாருங்களேன், வெற்றியை தேடி நம்ம போக தேவையில்ல. நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் நெற்றி பூர்வத்துல இருக்க ஆத்மா மாஸ்டர் சர்வ சக்திவான் என் கூடவே என்னுடைய துணைவனாகிய சர்வ சக்திவான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துல சர்வ சக்திகளும் இருக்கும். எனக்கு முன்னும் பின்னும் வெற்றி சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி நினைச்சோன்னு நினைச்சுக்கோங்களேன்,
வெற்றி நம்ம பின்னாடி வரும்னு சொல்லி சொல்றாரு. நீங்க ஏன் வெற்றி தேடி போறீங்க? தானா நீங்க வெற்றி மூர்த்தி ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: யார் விகாரங்கள் என்ற அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள் தாம் உண்மையான பிராமணர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்கள்னாலே இப்போ நம்ம பார்த்தோம்னா சாதாரணமா பிராமின்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க தொட மாட்டாங்க. சிலரை வந்து தொடவே மாட்டாங்க. அந்த மாதிரி குளிச்சாதான் தொடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த காலத்துல ஆச்சாரிய பிராமணர்கள் அப்படிலாம் இருப்பாங்க. ஆனா பாபா சொல்றாரு, உண்மையான பிராமணர்கள் யார் தெரியுமா? விகாரங்கள் என்ற அழுக்க யார் தொடக்கூடாது கிடையாதோ, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்ற அழுக்க மனதின் மூலமா கூட, எண்ணம் மூலமா கூட யார் தொடறது இல்லையோ அவங்கதான் உண்மையான பிராமணர்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.